कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिम् गोष्पतीकृतवारासीमसकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोगवहनिं जनहात्मजाया आदाय तेनैव तदाहलङ्कां नमामि तं प्राञ्जलिम् आञ्जनेयमतिपाडलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र हृदमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्रासेदसादासीत् साक्षात् रामायणात्मना श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयम् सीतापथिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दतलायदाक्षं श्रीरामं निशाचरं विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले कैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்த நான் முகனார் பெற்ற நாட்டுளே இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சயேனாம் பத்ரம் தே பாணீம் கிருண்ணீஸ்வ பாணினாம். குழந்தாய் லக்ஷ்மணா, உன்னை நான் பெத்தெடுத்தது எதுக்காக தெரியுமா? ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக. இப்பவே ராமனோட கிளம்பி போடு. ஆனா லக்ஷ்மணா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதாதயதா சுகம். ஹே லக்ஷ்மணா, இனிமே உனக்கு தகப்பனார் யார் தெரியுமா? ராமன் தான் தகப்பனார். என்ன காரணம்? தசரதன் உயிர் போயிட போறது. ஹே லக்ஷ்மணா, இனிமே சீதை தான் உனக்கு தாயார். என்ன காரணம்? தகப்பனாரோடு சேர்ந்த தாயாராக என்ன நீ இனிமே பார்க்க முடியாது. லக்ஷ்மணா, அந்த காடு தான் உனக்கு அயோத்தி. போயிட்டு வா குழந்தைன்னு சொன்னா உடனே பெருமாள் என்ன, லக்ஷ்மணன் என்ன, சீதை என்ன, சுமத்தன் தேரை கொண்டு வந்தான். தேர்ல ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். வேகமா போறப்ப ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தா. அப்ப பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னான், ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க என்னிடத்துல இனிமே இவ்வளவு அன்பு வைக்க கூடாது. தேசத்து ராஜா பரதனிடத்துல என்னிடத்துல எவ்வளவு பிரியம் உண்டோ அதே பிரியத்தை நீங்க பரதனிடத்துல வைக்கணும். அப்பதான் பரதனால ராஜ்யம் என்ன பண்ண முடியும்னு சொன்னவன் சரையூ நதிக்கரைக்கு போனான். அங்கு இரவு படுத்து கொண்டார்கள். விடியற்காலையில ஜனங்களுக்கு முன்னாடியே பெருமாள் எழுந்தான். தேர அயோத்திக்குள்ள போற மாதிரி ஓட்டினா நேராக அங்கிருந்து வந்து சேர்ந்தான். கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தான். கங்கை கரையில குகன் வேடுவ தலைவன் அவனோட பெருமாள் பேசிட்டு இருந்தான். இதை வால்மீகி ரொம்ப அழகா சொன்னார். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமஸ்ஸகா
ராமனுக்கு எவ்வளவு உயர்ந்த குணங்கள் உண்டோ அதே குணங்களோடு கூடியனவன் யாரு? குகன்னார். கம்மநாட்டாழ்வார் ரொம்ப அழகா சொல்லிட்டார். வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மேனியானை நற்கலையின் மதி என்ன நகை இழந்த முகத்தானை கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான் விற்கையினின்றிடை வீழ விம்முன்று நின்றொழிந்தான். போன்னு அழுதானா அந்த தசரதன். ஹேராமா, உங்களுக்கு இந்த கஷ்டமா? சரி, நீங்க இங்கேயே இருக்கலாம். கோசல தேசத்தினுடைய வெளியில இருக்கக்கூடிய இந்த சிங்கிபேரபுரம் இங்கேயே இருக்கலாம்னு சொன்னான். அப்பதான் பெருமாள் சொன்னான், குகனே, நான் இங்க இருக்க முடியாது, நீ உடனே படகெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், நாங்க கங்காக்கரையை தாண்டி காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னான். குகனும் ஏற்பாடு பண்ண. சுமந்திரன் கேட்டான், என்னையாவது கூட்டின்னு போகக்கூடாதா? சுமந்திரா, அது மட்டும் முடியாது, இப்ப நீ உடனே அயோத்திக்கு போகணும், தாயாரிடத்துல போய் சொல்லு, ராமன் காட்டுக்குள்ள போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன பெருமாள் கங்கையில இறங்கினான், படகுல இறங்கினான். படகுல ஏறி அக்கறைக்கு போனார்கள். சுமந்திரன் இங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கான். ராமன் அக்கறை ஏறினான். காட்டுக்குள்ள போகும் வரையிலே சுமந்திரன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அங்கிருந்து கிளம்பி இப்ப சுமந்திரன் வேகமாக அயோத்திக்கு வரான். அயோத்திக்கு வந்தான்னா அயோத்தி வீதியெல்லாம் ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வீதி. அதுல ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லை. சுமந்திரனுடைய தேரை பார்த்தாளாம். தேரை பார்த்த உடனே, சுமந்திரா, குழந்தைய காட்டுல விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான். சுமந்திரன் வேகமாக கௌசல்யனுடைய அந்தப்புறத்துக்கு வந்தான். அங்கதான் தசரதன் இருக்கான். தசரதன் வந்து பார்த்தான். தசரதன் கேட்டான், சுமந்திரா, குழந்தைய காட்டுல கொண்டு போய் விட்டுட்டியா? குழந்தை எனக்கு ஏதாவது சொன்னானா? சுமந்திரா, நான் எவ்வளவு பாவம் பண்ணிவிட்டேன் பாத்தியா? குழந்தை ஏதாவது சொன்னானா? லக்ஷ்மணன் ஏதாவது சொன்னானா? மைத்திரி சீதை ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்டான் தசரதன் சுமந்திரன் இடத்துல. அப்பதான் சுமந்திரன் சொன்னான், ஹே ராஜன்னு, குழந்தை ராமன் தாயாருக்கு வார்த்தை சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, முதல்ல சொன்னானா, நான் சீத்தை லக்ஷ்மணனை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். அடுத்து தாயாருக்கு தகவல் சொல்லியிருக்கான், அம்மா, நான் தர்மத்தோட இருந்தேன், ஆனா தர்மம் என்ன கைவிடுத்தேன்னு நீங்க பெருமாளை சேவிக்காம இருக்காதீங்கோ. தர்மம் என்னைக்கும் கைவிடாது. அது என்னைக்கு தேவையோ அன்னைக்கு அவசியம் வந்துடும். அதனால குலதெய்வமான ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்றது நிப்பாட்டாதீங்கோ. அது மட்டும் கிடையாது, இது நாள் வரைக்கும் தான தர்மம் பண்ணினேனே, என் பிள்ளை காட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு தான தர்மம் பண்றதையும் நிப்பாட்டாதீங்கோ. தான தர்மங்கள் தான் என்னை காட்டுல காப்பாற்றணும். அதனால தான தர்மங்களை நிப்பாட்ட வேண்டாம். தகப்பனார ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அம்மா, ஒரு வார்த்தை சொல்றேன், இனிமே தேசத்து ராஜா பரதன் தான். என்னதான் பரதன் நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் பதவிக்கு வந்துவிட்டா ஜனங்கள் மாறிடுவா. அதனால ஜாக்கிரதையா நடந்து கொள்ளணும் பரதன் இடத்துல அப்படின்னு குழந்தை ராமன் தகவல் சொல்லியிருக்கான். தசரதன் கேட்டான், ஏ சுமந்திரா, லக்ஷ்மணன் என்னடா சொன்னான்? ஹே ராஜன், நான் எப்படி சொல்வேன்? அதை இருந்தாலும் சொல்லுடா. அப்பதான் லக்ஷ்மணன் என்ன சொன்னானா, அகந்தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்தூச்ச பிதாச்ச மமராகவாம். ஹே சுமந்திரா, அந்த கிழவன் இடத்துல போய் சொல்லு, இனிமே அந்த கிழவன் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு நான் சொன்னேன்னு சொல்லு. சுமந்திரா, இன்னொரு திரும்ப சொல்லு. லக்ஷ்மணன் என்ன சொன்னான் தெரியுமா? தசரதன் இனிமேல் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லிட்டான் ராஜா. அப்படியா? சுமந்திரா, நானே கவலைப்பட்டேன். நான் பண்ணின தப்புக்கு என்னை யாராவது தண்டிக்கணுமேன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் என்னிடத்துல பயம். அவன் ஒத்தந்தாண்டா உண்மையை பேசுறான். நான் தகப்பனார் இல்லைன்னு சொன்னான் இல்லையா சுமந்திரா? அது உண்மைதானே. தகப்பனாரா இருக்கிற யோகிதையே எனக்கு இல்லையே. சரி சுமந்திரா, வேற என்ன சொன்னான் குழந்தை? பிராதா பர்த்தாச்ச பந்தூச்ச பிதாச்ச மம ராகவா. இனிமே எனக்கு எங்க அண்ணாதான் தெய்வம். என் அண்ணாதான் எனக்கு தகப்பனார். எங்க அண்ணாதான் எனக்கு தாயார். எங்க அண்ணாதான் எனக்கு பந்து. எங்க அண்ணாதான் எனக்கு எல்லாம்னு லக்ஷ்மணன் சொன்னார். அப்படியா? சுமந்திரா, மிதிலா தேசத்து ராஜகுமாரி, ஐயோ, கட்டம்னாலே என்னன்னு தெரியாதவள், அவளை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேனே, அந்த மைத்திலி, அவள் என்னடா சொன்னா? சுமந்திரன் சொன்னான், குழந்தை மைத்திலி வாயத்திறந்து ஒரு வார்த்தை பேசலை, போன்னு கதறினான். சுமந்திரன் கிளம்பி போயிட்டான். கௌசல்யனுடைய அந்தப்புறத்தில் இருக்கான் தசரதன். அப்ப சொன்னான், கௌசல்யே, அவனவன் கர்மாவை அவனவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் மீற முடியாது. குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு நான் துக்கப்படுறேனே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கௌசல்யே? எனக்கு சின்ன வயசு, இளங்காளை, கட்டிளங்காளையாக இருக்கேன். வேட்டையாடுறதுக்காக போனேன். வேட்டையாட போனப்போ மிருகங்கள் கிடைக்கலை. வெகு தூரத்துல ஏதோ சப்தம் கேட்டது. ஏதோ மிருகம் ஏதோ ஜலம் சாப்பிட்றதோன்னு நினைச்சுட்டேன். சப்தவேதின்னு ஒரு பானம் என்னிடத்துல இருந்தது. அதை பிரயோகம் பண்ணினேன். அந்த பானம் வேகமா போய் அடிச்ச உடனே ஹோன்னு யாரோ
ஒரு மனுஷ குரல் கேட்டது. ஐயோ, மிருகத்தை அடிச்சோம்னு நினைச்சோமே, மனுஷ குரல் கேட்கறதேன்னு ஓடி போனேன். அங்க ரிஷிகுமாரன் கீழே விழுந்து கிடந்தார். அவன் பிராணன் போகக்கூடிய காலம். அவன் சொன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஜலம் கொண்டு போகணும்னு வந்தேன், நான் என்ன தப்பு பண்ணினேன்னு என் மேல அந்த வானத்தை பிரயோகம் பண்ணினே. சரி, இந்த வானத்தை எடுத்து விடுங்கோ, எங்க அப்பா அம்மா ஜலம் வேணும்னு காத்துட்டு இருக்கா, அங்க கொண்டு போய் என்னை விட்டுடுங்கோன்னு சொன்னான். கௌசல்யே, நான் என்ன பண்ணினேன் தெரியுமா, வானத்தை எடுத்தேன், இந்த குழந்தை பிராணன் எடுத்து குழந்தைய எடுத்துட்டு ஜலத்தில் எடுத்துட்டு இந்த வயசானவா இருக்கிற இடத்துக்கு போனேன். வயசானவா கேட்கிறா, குழந்தாய் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கியடா, இங்கேயாவது விளையாட போயிட்டியா, தகப்பனாருக்கு தாகம்னா உடனே வருவியே, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாயின்னு அவ கேட்டா. கௌசல்யா, எனக்கு மனசுக்குள்ள பயம், பயந்துண்டே சொன்னேன், நான் உங்க பிள்ளை இல்லை, இந்த தேசத்து ராஜா தசரதன் வந்திருக்கேன். அவ கேட்டா, குழந்தை எங்கன்னு கேட்டா. கௌசல்யா, நான் என்ன சொன்னேன் தெரியுமா, தெரியாம உங்க குழந்தைய நான் கொண்டுட்டேனேன்னு சொன்னேன். ஹோன்னு கதறினா, இனிமே எங்களுக்கு உபகாரம் பண்றதுக்கு யாரு இருக்கா ஹே ராஜன்னு, என் குழந்தைய நீ இது மாதிரி அவனை அடிச்சுட்டிய, அவன் பிராணன் போடுத்த, அவன் என்ன தப்பு பண்ணினான் ஹே ராஜன்னு இப்ப சொல்றோங்களு. எந்த புத்திர சோகத்தினால நாங்க இப்ப வருத்தப்படுறோமோ அதே புத்திர சோகத்தினால நீயும் வருத்தப்படுவாயின்னு கௌசல்யா அன்னைக்கு அவ எனக்கு சபதம் கொடுத்தா, சாபம் விட்டா. அதுதான் எனக்கு இன்னைக்கு கட்டப்படுறேன். கௌசல்யை குழந்தைய புரிஞ்ச துக்கம், மனசுல கவலை, உடம்புல வருத்தம், சோகம், அப்படியே மூர்ச்சையாகி கிடக்காள் கௌசல்யை. சுமித்ரா தேவிக்கும் அதே நிலை. அதே நேரத்துல பெருமாள் காட்டுக்கு போன 6 நாள் கழிந்தது. நடு ராத்திரி தசரதன் பிராணனை விட்டான். பிராணனை விடுறப்போ எப்படி விட்டான் தெரியுமா, ஹோன்னு கதறினான் தசரதன். ஹா ராகவ மகாபாஹோ ஹா மம பாயசனாசனா ஹா பித்ரு பிரியமே நாத கியாதக்வாசி கதசுதா. ஹா, ஹே குழந்தாய், ஹே ராமா, ஹே ராகவா, மகாபாகோ, எனக்கு ஒரு வருத்தம்னா ஓடியே வருவியே, ராமானி இல்லாத காலத்துல என் பிராணன் போக போறதே துடிக்கிறேனே. ஹா பித்ரு பிரியே, எனக்கு மிகவும் பிடித்ததான பிள்ளையான உன்னை புரிஞ்சுட்டேனே, நான் என்ன பண்ண போறேன். ஹா கௌசல்யே, ஹே கௌசல்யே, ஹா சுமித்ரே, ஹா நிருசிம்சே, கைகேயி, நீ பண்ணின காரியத்தினால குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சேனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறின ராஜா தசரதன் பிராணனை விட்டான். பக்கத்துல சுமித்திர தூங்குறா, கௌசல்ய தூங்கின்னு இருக்கா. 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணினவன், 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன், 8 மந்திரிகளோட இருக்கிறவன், அபாரமான ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறவன். பிராணன் போறப்ப பக்கத்துல யாரும் கிடையாது. வால்மீகி சொன்னார், ராஜாவுக்கு பிராணன் போடுத்து, ராஜா இல்லாம ஒரு தேசம் இருக்கக்கூடாது, ராஜா இல்லாத தேசத்துல என்ன நடக்குங்கிறத வால்மீகி ஒரு சர்க்கமே பாடியிருக்கார். விவசாயிகள் ஒழுங்கா விவசாயம் பண்ண மாட்டா, கோவில்கள்ல உற்சவம் நன்னா நடக்காது, பிள்ளை அப்பா சொன்னதை கேட்க மாட்டான், பத்னி பர்த்தா சொல்றதை கேட்க மாட்டான், பர்த்தா பத்னி சொல்றதை கேட்க மாட்டான், அன்னதான சத்திரங்கள் மடங்கள் எல்லாம் கெட்டு போயிடும், கோவில்கள்ல உபன்யாசங்கள் கேட்கறதுல ஆசை குறைஞ்சு போயிடும், தியானம் பண்றவா தபஸ் பண்றவா குறைஞ்சு போயிடுவா, அவரவர்கள் தர்மத்தை எல்லாரும் விட்டுடுவா, ஸ்திரீகள் வீதியில தனியா போக முடியாது, இதெல்லாம் ஒரு ராஜா தேசத்துல இல்லைன்னா நடக்கும் அப்படிங்கிறத வால்மீகி சொன்னார். ராஜா உயிரை விட்டுட்டான். இப்போ உடனே வசிட்டர் என்ன பண்ணினார், ராஜா இல்லாம ஒரு தேசம் இருக்கக்கூடாதே, அதனால கேகய நாட்டுக்கு தகவல் சொன்னார். உடனே பரதனை கூட்டிட்டு வரணும், ஆனா என்ன நடந்ததுங்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே இங்கிருந்து தூதா வீரர்கள் கிளம்பினார்கள். நேராக கேகய நாட்டுக்கு போறா. அதே சமயம் கேகய நாட்டுல பரதன் தாயார் தகப்பனாரே நினைச்சுட்டு இருக்கான். தாயார் தகப்பனார் எப்படி இருக்காளோன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பரதன், அவன் அப்படி இருக்கிறப்ப அயோத்தியிலிருந்து தூதர்கள் வந்தான்னு சொன்னா. வந்த உடனே சொல்லியிருக்கா, ராஜா கூட்டிட்டு வரணும்னு சொன்னார். அங்கிருந்து வேகமா கிளம்பினான் பரதன். வேகமாக கிளம்பி சத்ருகனோடு அயோத்தி வந்து சேர்றான். அயோத்திக்கு வந்தவன் நேர தாயாருடைய அந்தப்புறத்துக்கு போனான். அம்மானு பரதன் உள்ள வந்தான். வா குழந்தை பரதா, எப்படா வந்த, இப்பதான் வந்திருக்கியா, சௌரியமா வந்தியா, பிரயாணம் சௌரியமா இருந்ததா, கேகே நாட்டுல எல்லாரும் சௌரியமா இருக்காளா, பிரயாணத்துல உனக்கு ஆகாரங்கள் எல்லாம் நன்னா கிடைச்சதா, தாத்தா சௌக்கியமா இருக்காரா, உன்னுடைய அம்மான் சௌரியமாக இருக்காரா, இத்தனை கேள்வியும் கேட்கிறாள் கைகேயி. எப்ப கேட்கிறா, அவளுடைய கணவன், அவளுடைய புருஷன், அவளுடைய பர்த்தா தசரதன் உயிர் போயிருக்கு, இன்னும் அது சடலமாகவே அந்த பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் கூட இன்னும் பண்ணலை. அந்த நிலைமையில கைகேயி பரதனை பார்த்து ரொம்ப ஆனந்தமா பேசினா. அப்பதான் கேட்டான், என்ன அப்பா படுத்துட்டு இருப்பாரு அந்த கட்டில் சூன்யமா இருக்கே, என்ன ஆச்சுன்னா. இதுக்கு கைகேயி ஒரு பதில் சொல்றா. வால்மீகியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். கைகேயி என்ன சொன்னா தெரியுமா, யா கதிகி சர்வபூதானாம் தாம் கதிம் மே பிதா கதஹா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யா யஜூக சதாம் கதிகி. என்னடா குழந்தை பரதா, என்னவோ அப்பா அப்பான்னு சின்ன குழந்தை மாதிரி கேட்டுட்டே இருக்கிய,
உங்க அப்பா என்ன ஆனார்? வயசான காலத்துல எல்லாரும் எங்க போவாளோ அங்க போய்க்கார். அப்பா உயிரை விட்டுட்டார்னு சொல்ல வேண்டியவள், பர்த்தா உயிரை விட்டுட்டான்னு சொல்ல வேண்டிய ஒரு பத்னி, புருஷன் உயிரை விட்டுட்டான்னு சொல்ல வேண்டிய மனைவி, அவ என்னவோ தசரதன் அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக் எடுத்துட்டு இங்க இருந்து கலிபோர்னியா போயிருக்கிற மாதிரி சொல்றான். யாகதிகி சர்வபூதானாம், இந்த லோகத்திலேயே கடைசி காலம்னு ஒண்ணு வருமே, அந்த கடைசி காலம் வந்தா எல்லாரும் எங்கே செல்வார்களோ அங்கதான் உங்க அப்பா போனார். அப்படின்னு அர்த்தம், உங்க அப்பா உயிரை விட்டுட்டாருன்னா. உயிரை விட்டார்னு சொன்ன உடனே கீழே விழுந்தான், துடிச்சுட்டான் பரதன். சொன்னான், ஐயோ அப்பாவை பார்க்கலான்னு ஆசையா ஓடி வந்தேனே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறார் அப்பா, அப்பா ஏதோ யாகம் பண்ண போறார், அதனால அப்பாவை பார்க்கலாம் அதுக்காண்டிதான் வர சொல்லியிருக்காருன்னு ஆசையா ஓடி வந்தேனே. அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எப்போ அப்பா உயிரை விட்டார்? எதனால அப்பா உயிரை விட்டார்? தகப்பனாருக்கு சம்ஸ்காரம் பண்ணினவா, எவ்வளவு பாக்கியம் பண்ணினவா. சரி, தகப்பனார் இல்லாத காலத்துல மூத்த பிள்ளை ராமன் தானே எனக்கு தகப்பனார். இனிமே இந்த க்ஷணமே ராமனை போய் பார்க்க போறேன். சரி அம்மா, அப்பா கடைசி காலத்துல என்ன சொன்னார்? அதாவது சொன்னாரா? கைகை சொன்னா, டேய் அந்த கிழவனுக்கு உன்னோட ஞாபகமே இல்லடா, பரதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியா? அப்பா என்ன சொன்னார்? ஒன்னே ஒண்ணு சொன்னார். 14 வருஷம் கழிச்சு திரும்பவும் அயோத்திக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதை வரும் பொழுது அவர்களை யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள்னு உங்க அப்பா சொல்லிட்டு உயிரை விட்டுட்டார். பரதா, ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு போயிருக்காண்டா அப்படின்னு. அதனுக்கு ஒண்ணுமே புரியலை. அப்பா உயிரை விட்டுட்டார்னு கீழே விழுந்தான். இப்ப ராமன் காட்டுக்கு போனான்னு கேட்ட உடனே மூர்ச்சையானான், எழுந்தான். எழுந்த உடனே பரதன் கைகையை பார்த்து கேட்டான். 3 கேள்வி கேட்டான். முதல் கேள்வி, ராமன் யாரையாவது ஹிம்சை பண்ணினானா, யாரையாவது கொடுமை பண்ணினானா? இரண்டாவது, அடுத்தவர்கள் சொத்தை ராமன் அபகரிச்சானா, அல்லது வேற ஒரு பெண்ணை ராமன் விரும்பினானா? அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த 3 குத்தம் பண்ணினவாள நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற சட்டத்தை நாம இன்னைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஆகும் தெரியுமா? ஒத்துருமே நாட்டுல இருக்க முடியாது. ஏன்னா அந்த 3 தப்பையும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். பரதன் கேட்ட உடனே கைகை சொன்னா, வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார்வுனக்கு ஆக்கினேன், அவன் அது பொறுக்காமையாலே நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்தன். குழந்தாய், அப்பா 2 வரம் கொடுத்தாரா எனக்கு. ஒரு வரத்தினால ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னேன். எதுக்காக தெரியுமா? உனக்கு இந்த கோசல தேசத்து பட்டாபிஷேகம் பண்ணணும், கோசல தேசத்துக்கு நீ ராஜாவா ஆகணும். தகப்பனார் உயிரை விட்டார்னு நினைச்சேன், ராமன் காட்டுக்கு போனான்னு சொன்னாய். ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்னு கேட்டேன். நான் தான் காட்டுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்றாய். ராமன் எதுக்காக அனுப்பிச்சேன்னு சொன்னா, இது பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணணும்னு சொல்றிய. அம்மா நான் உன்னிடத்துல பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கேட்டேனா? கோசல தேசம் வேணும்னு கேட்டேனா? என் தகப்பனார் உயிரை விட்டாரே போறாதா, இப்ப நான் என் உயிரை விடணுமா? அயோத்தி ஜனங்கள் உயிரை விடணுமா? ராமலட்சுமணன் காட்டுக்கு போகணுமா? உன்னை போல ஒரு கட்ட சுபாவத்தோட இந்த உலகத்துல யாருமே இல்லையே. அம்மா இப்பவே சொல்றேங்களு, இந்த ராஜ்யத்தை விட்டு நீயும் ஓடிடும். ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு உனக்கு எப்படி புத்தி உண்டானது? அம்மா கௌசல்யத்தை எப்படி பிரியமா வழிகினானோ அதே போலதான உன்னிடத்திலையும் பண்ணினான். சரி, என் தகப்பனாரை கொன்னும் என் உடன் பிறந்தவர்களை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டோ எனக்கு ராஜ்யம் கொடுக்குறிய. என் தகப்பனார் இல்லாத தேசத்திலே, எனக்கு முன்பிறந்தவர்கள் இல்லாத தேசத்துல என் உயிர் என்னோட இருக்குமா? கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம இருக்கியே. அண்ணா தெரிஞ்சுக்கோ, நான் என் உயிரும் போயிட போறது. தகப்பனார் உயிர் போயிடுத்தோ, ராமலக்ஷ்மணன் காட்டுக்கு போயாச்சு, இனிமே நீ மட்டும் சௌக்கியமா இருக்கலாம் நினைக்கிறியா? இப்பவே உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அப்படி பண்ணக்கூடாதேன்னு பாக்குறேன். தகப்பனார மகா பாவியான நீ கொன்னுட்டியே, இந்த இக்ஷ்வாகு குலத்தையே கெடுக்க வந்தவளே. ஐயோ, எவ்வளவு சௌக்கியமா அவனை வச்சுட்டார். உன்னிடத்துல தகப்பனாருக்கு எவ்வளவு பிரியம் இருந்தது. ஒருவேளை உன்னிடத்துல ரொம்ப பிரியம் இருந்ததுனாலேயே அவரை ஏமாத்தணும், அவரை வஞ்சிக்கணும்னு நினைச்சியா? ஐயோ, இனிமே நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கௌசல்யையோ சுமித்ரையோ இந்த அரண்மனையில சௌரியமா இருக்க முடியாது. கௌசல்யை உன்னை உடன் பிறந்தவளோ போல பார்த்துட்டு இருக்காளே, அந்த கௌசல்யைக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே அம்மா, உன்னை நான் இந்த க்ஷணம் கொன்னுடுவேன். ஆனா பண்ணக்கூடாதுங்கிறதுனால இருக்கேன். என்னவோ தர்மம் தர்மம்னு சொல்றியே, உனக்கு தர்மத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ராமன் யாரு? இந்த குலத்துல மூத்தவன், தசரதனுடைய மூத்த பிள்ளை. ராமனுக்கு தானே பட்டாபிஷேகம் நடக்கணும். ஏன் ராமன் உன்னத்துல எவ்வளவு பிரியமா இருந்திருக்கான்னு நீயே வாய் விட்டு சொல்வையே, அதெல்லாம் மறந்து போயிடுத்தா அப்படின்னு கர்ஜனை பண்ணி நான் பரதன்.
இப்பவே இந்த க்ஷணம் ராமன் எங்க இருக்கானோ அங்கதான் போக போறேன். இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம். தகப்பனார் இல்லாத ராஜ்யத்துல நான் இருக்க மாட்டேன். மூத்தவன் இருக்கும் பொழுது இளையவன் பட்டம் கட்டக்கூடாது. இப்பவே நான் ராமனை பார்க்க போறேன். இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம்னு சொன்னான் பரதன். பார்த்தாள் கைகேயி, நடுங்கி போயிட்டா. நாம ஒண்ணு நினைச்சோம், வேற என்னவோ ஆயிடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதே சமயத்துல கௌசல்யைக்கு தகவல் போனது, பரதன் வந்துட்டான்னு. உடனே அவள் என்ன பண்ணினா, சுமித்திரையை கூட்டுண்டு மெதுவாக தள்ளாடிண்டு வராளாம் கௌசல்யை. சொன்னாலாம், ஹே சுமித்ர, வந்துட்டான். யார் வந்திருக்கா தெரியுமா? ஆகதகா க்ரூர காரியாக கைகேயா பரதசுதா. கொடுமையே வடிவெடுத்தவள், பாவத்துக்கே இருப்பிடமாக இருப்பவள், அதர்மமே சொரூபமாக இருப்பவள், குரூரமே காரியமாக இருப்பவள், அவள் பெற்றெடுத்த பிள்ளையான பரதன் ஆகதகா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பரதன் போனான். கௌசல்ய காலில் விழுந்தான், போன்னு கதறி அழுதான். அப்பதான் கௌசல்யா ஒரு கேள்வி கேட்டாள், குழந்தை சௌரியமா இருக்கியாடா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொன்னா ராமன் குறுக்க நிப்பனா? உனக்கு ராஜ்யம் கொடுக்க கூடாதுன்னு சொல்வனா? நீ ராஜாவா இருந்து உன்னிடத்திலேயே ராமன் வேலை செய்வனே, அப்ப ராமனிடத்துல உனக்கு ராஜ்யம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாமே. என் குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சியே, அவன் என்ன தப்பு பண்ணினா? ஒரு நாளும் தவறு அறியாதவன் பரதா, இப்படி நீ பண்ணிட்டியே அப்படின்னு போன்னு அழுதாள் கௌசல்யை. அப்பதான் பரதன் நடுங்கி போயிட்டான். அம்மா, நீங்களும் இப்போ என்ன நினைச்சுட்டே, இப்படி ராமன் காட்டுக்கு போகணும்னு நான் நினைப்பேனா? ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் காரணமாக இருந்தா இன்ன பாவங்கள் எல்லாம் என்னை வந்து சேரட்டும் அப்படின்னு பரதன் சபதம் போட்டான். என்ன சொன்னான்னா, ஒரு ஆசிரியரிடத்திலே பாடத்தை படித்து விட்டு அந்த ஆசிரியரை மறந்தவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். தூங்கக்கூடிய பசுவை காலால் உதைத்தவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். வேலைக்காரனிடத்துல வேலையை வாங்கி கொண்டு அதற்கு உண்டான கூலியை கொடுக்காதவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும். தேசத்து ராஜாவுக்கு துரோகம் நினைத்தவனுக்கு என்ன பாவம் வருமோ வரட்டும். தேசத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றாத அரசனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும். தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியனை கேலியாக நிந்தனை செய்பவன் யாரோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும். பெரியோர்களை அவமரியாதையாக பேசுபவன் யாரோ அவனுக்கு உண்டான பாவம் வரட்டும். செய்நன்றியை மறந்தவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும். தற்கொலை செய்து கொண்டவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும். குழந்தைகள் இல்லாதவன் என்ன பாவம் பண்ணினானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். உயர்ந்த பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடிய பக்ஷணங்கள் கிடைத்தால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் எவன் ஒருவன் சாப்பிடுகிறானோ அவனுக்கு உண்டாகக்கூடிய பாவம் என்னை தேடி வரட்டும். சந்தியா வேளையிலே நன்றாக தூங்கக்கூடியவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்னை வரட்டும். வயதான காலத்திலே தாயார் தகப்பனாருக்கு கைங்கரியம் பண்ணாதவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும். தான் கைபிடித்த மனைவியை எவன் ஒருவன் கைவிட்டானோ அவனுக்கு வரக்கூடிய பாவம் என்னை வரட்டும். தன் பத்தினி இருக்கும் பொழுது வேறு ஒரு பெண்ணை கண்ணால் ஏறெடுத்து பார்த்தவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்ன தேடி வரட்டும். தாயார் தகப்பனாருக்கு அவர்களுக்கு பண்ண வேண்டியதான பித்ரு காரியங்களை பண்ணாதவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும். ஜலத்திலே விஷத்தை கலந்தவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த காரியம் வரட்டும். ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது என்று தெரிந்த பொழுதும் எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாவம் வரட்டும். நண்பனுக்கு துரோகம் பண்ணியவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் அம்மா எனக்கு வரட்டும். ராமன் காட்டுக்கு போவதற்கு நான் காரணமாக இருந்தால். நாளைக்கு பார்க்கலாம்.